தமிழ்நாட்டின் பாஞ்சாலங்குறிச்சி மண்ணில் ஒரு வீரன் தலை நிமிர்ந்து நின்றான். அவர்தான் வீரபாண்டிய கட்டபொம்மன். 1760ஆம் ஆண்டு பிறந்த இவர் தன்னம்பிக்கை மற்றும் தன் மண்ணின் மீது அளவில்லா பாசம் கொண்ட பாளையக்காரர். அந்த காலத்தில் ஆங்கிலேய கிழக்கிந்திய கம்பெனி இந்திய அரசர்களிடம் அதிக வரி கோரியது. பலர் பயந்து ஒப்புக்கொண்டனர். ஆனால் கட்டபொம்மன் மட்டும் தலையணியவில்லை. ஆங்கிலேய கலெக்டர் ஜாக்சன் வரி கேட்டபோது அரசமன்றத்தில் அவர் அச்சமின்றி நின்றார். எங்கள் மண்ணில் நாங்கள் சுதந்திரமாக வாழ்கிறோம், உங்களுக்கு வரி செலுத்த எங்களுக்கு கடமையில்லை என்ற அவரது உறுதியான நிலைப்பாடு போரின் தொடக்கமாகியது. 1799ஆம் ஆண்டு பாஞ்சாலங்குறிச்சி கோட்டையை ஆங்கிலேயர்கள் தாக்கினர். பீரங்கி முழக்கத்துடன் சுவர்கள் சிதறினாலும் கட்டபொம்மனும் அவரது வீரர்களும் அஞ்சாமல் எதிர்கொண்டனர். எண்ணிக்கையில் குறைவாக இருந்தாலும் மன வலிமையில் அவர்கள் உயர்ந்திருந்தனர். இறுதியில் கோட்டை வீழ்ந்தது. ஆனால் கட்டபொம்மன் தப்பித்து காடுகளிலிருந்து போராட்டத்தை தொடர்ந்தார். சில மாதங்கள் அவர் எதிர்ப்பு குரலை எழுப்பினார். ஆனால் துரோகம் அவரை சூழ்ந்தது. நம்பிக்கை வைத்தவர்களால் அவர் காட்டிக் கொடுக்கப்பட்டார் மற்றும் ஆங்கிலேயர்களால் கைது செய்யப்பட்டார். 1799 அக்டோபர் 16ஆம் தேதி காயத்தாரில் பொதுமக்கள் முன்னிலையில் அவருக்கு தூக்கு தண்டனை விதிக்கப்பட்டது. அந்த இறுதி நிமிடத்திலும் அவர் அஞ்சவில்லை, தலையை குனியவில்லை. தன் மண்ணுக்காக உயிர் தியாகம் செய்யும் வீரனின் அமைதியான பெருமை மட்டும் இருந்தது. ஒரு மனிதன் மரித்தான், ஆனால் ஒரு புரட்சியின் தீப்பொறி பிறந்தது. இன்று அவரது சிலை உயரமாக நிற்கிறது. அது தைரியத்தின் சின்னம், சுயமரியாதையின் சின்னம், சுதந்திரத்தின் சின்னம். வீரபாண்டிய கட்டபொம்மன் ஒரு அரசர் மட்டுமல்ல, அடக்குமுறைக்கு எதிரான அஞ்சாத குரல். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள், ஷேர் செய்யுங்கள், சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.